ஹலோ ட்ரிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிவ்யூட வந்திருக்குன்னா வீர தீர சூரன் பாகம் 2ங்க. இந்த படத்துல வந்து கேஸ்ட் எல்லாம் அறிமுகப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. ஃபர்ஸ்டே வெளிவந்த கேஸ்ட் தான். விக்ரம் சாரு, எஸ்.ஜே. சூர்யா சாரு, அப்புறம் வந்து மலையாள ஆக்டர் சுராஜ் வெஞ்சரமோடு சாரு, அப்புறம் வந்து துஷாரா ஜெயின் மேம், இவங்கெல்லாம் நடிச்ச படம் தாங்க இது. ஓகே, நம்ம இந்த படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆக வேண்டியது லேட்டா 6 மணி ஷோ தான் ரிலீஸ் ஆச்சு. நேற்று நைட் ஷோ தான் பார்த்தேன். சரி, இன்னைக்கு ரிவ்யூ போட்டுடலாங்க. சரி, நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். அதாவது இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பெண்ணோட கணவருங்க. அவர் வந்து தன்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் காணுன்னு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வராருங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவர் என்னன்னா, அதை வந்து அங்க வந்து எஸ்பியா இருக்கிறவர் வந்து நம்ம எஸ்.ஜே. சூர்யா சாரு. அப்படி வந்து அவரு கம்ப்ளைண்ட் சொல்ற, இந்த மாதிரி என்னோட குழந்தை காணோம், இவன் மனைவியை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப அவர் வந்து அதை சான்ஸா பயன்படுத்திக்கிட்டு அவர் வந்து அந்த மதுரையில வந்து ஒரு தாதாவா இருக்காரு. யாருங்க? நம்ம பிருத்திவிராஜ் சாரு. பிருத்திவிராஜ்னா ஒரு அவரும் ஒரு ஆக்டர் தான். பிருத்திவிராஜ் சாரும் சுராஜ் வெஞ்சரமூடு சாரும், அவங்க கேரக்டர் பேர் பாத்தீங்கன்னா ரவி, கண்ணன். இவங்க 2 பேரும் வந்து மதுரையில வந்து பெரிய கேங்ஸ்டர் கும்பல், ரொம்ப மோசமான ஆளுங்க. அந்த மாதிரி அவங்கள வந்து போடுறதுக்காக இவரே வந்து பிளான் செட்டப் பண்றாரு. ஒரு வீட்டுல வந்து இந்த மாதிரி வந்து பாடி கிடந்த மாதிரியும் பொம்பளை லேடி பாடி கிடந்த மாதிரியும் இதெல்லாம் வச்சு செட்டப் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இவருங்க போடுறதுக்காக வந்து விஜய் சூர்யா சார் எல்லா பிளானும் ஒர்க் அவுட் பண்றாரு. அப்ப அது அந்த இடத்துல யாரு ரவிங்கிறவரு, யாரு நம்ம பிருத்திவிராஜ் சார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் போய் கேட்கிறாரு, இது மாதிரி என் பையனை விட்டுரு அப்படின்னா. அதுக்கு வந்து ஒரு அதெல்லாம் இல்லை அப்படின்னு பிளானை மழுப்பிட்டு இது சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அவன் முடியாதுன்னு அப்படி அதுவும் சொல்லிடுறாரு. அப்படி வந்து அவர் வெளியே வந்துட்டு என்ன பண்றாருன்னா, எஸ்பி எப்படியாவது போடணும், எஸ்.ஜே. சூர்யா சார் எப்படியாவது போடணும் முடிவு பண்ணிட்டு, அதுக்கு வந்து நம்ம ஆள்ல இருந்து யாரு வேணா வெளியிருந்து ஆளை கொண்டு வருவான்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் சாரை கூட்டிட்டு வர்றாங்க. அதுதான் காளிங்கிற கேரக்டருங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியிருந்து கூட்டிட்டு வர்றாங்க. அப்படி கூட்டிட்டு வரப்ப அவர் வந்து விக்ரம் சார் வந்து எஸ்பியான எஸ்.ஜே. சூர்யா சார் போட்டாரா, இதாக கொலை பண்ணாரா. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னொன்னு என்ன பிளான் இதா போகும்னா, மாறி மாறி போகுங்க. அதாவது வந்து இவங்க வந்து 3 பேத்துக்கு இடையில வந்து சிக்கி தீவிப்பாரு. யாரு எஸ்.ஜே. சூர்யா சார் சொல்றதையும் கேட்கிற மாதிரியும், அதாவது 3 பேத்துக்கு இவர் வந்து ஒரு உளவாளி மாதிரி இருப்பாரு. எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு ஒரு பக்கமும், கண்ணனுக்கு ஒரு பக்கமும், ரவிக்கு ஒரு பக்கமும், 3 பக்கமே இவர் வந்து சொல்றதை கேட்டு. ஆனா இத்தனைக்கும் வந்து இவங்க பெரிய அவர் தான் யாரு, பிருத்திவிராஜ் சார் தான் போய் கூட்டிட்டு வருவாரு. வா, என் மகனை கொல்ல போறாங்க, நீ எப்படியாவது வந்து எஸ்பியை போடுன்னு. ஆனா இவர் வந்து இங்க வந்துட்டு உளவு பாக்குற வேலையை விட்டு அவரு எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு உளவு பார்ப்பாரு. இப்படி மாறி 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 சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா அவர் வந்து எடுத்துக்கிட்ட கேரக்டரைசேஷன் அந்த மாதிரி. அவர் தன் குடும்பத்துக்காக எந்த அளவுலையும் நோக்கி பயன் வைக்கிற மாதிரியே தன் குடும்பத்தை காப்பாத்துங்க ஒரு குறியில வந்து அவர் நடந்துப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா சாரும் வந்து, அதாவது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் நல்லா இருந்துச்சா அந்த பக்கம் ஒட்டிப்பாரு, அந்த பக்கம் சரியா இருந்து இந்த பக்கம். இப்ப இதுல யாருக்குமே வந்து சரியான வந்து ஒரு பிளாட்டே இல்லாம, அதாவது ஒரு வென்கியான்ஸ் அந்த எப்படின்னா பழிக்கு பழி போடுறது மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு தெரிஞ்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்கேஜிங் ஸ்கிரீன் பிளே. அந்த சீட்டேஜ் த்ரில்லர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி தாங்க. சும்மா பரபர கதையை ஆரம்பிச்சது, கதையை தவிர்த்து வேற எந்த இடத்துல டீவியேஷன் ஆகாது. ஓகே, இன்டர்வல் வரைக்கும் ஒரு பக்கமான எலமெண்ட். உங்களுக்கு எந்த இடத்துலயும் வந்து போரிங் வராது, எந்த இடத்துலயும் வந்து கிரிப்பிங் இல்லாம ஏதாவது போகாது. இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் சொல்லுவாங்க, அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் லேகா இருக்கும். அப்புறம் செகண்ட் ஹாஃப் முடிஞ்சனே ஒரு 10 நிமிஷம் கொஞ்ச நேரம் அது பாக்குறதுக்கு லேகா கூட தெரியாது. அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட். அது ஒரு பழைய பர்சன் சொன்னாதான் இந்த இடத்துல கனெக்டிவிட்டி ஆகுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் ஹாஃப்ல இந்த வீரதீரன் சூரன் பார்ட் 2 வந்து என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு வந்து அந்த பழைய வென்கியான்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பழி வாங்குறது, அதுக்கு பழிக்கு பழி வாங்குறது இந்த மாதிரி நடந்திருக்கும். அது ஏன்னு வந்து நீ வந்து வீரதீர சூரன் பாகம் 1 வந்தா தான் தெரியும். அந்த மாதிரிதான் இந்த கதையில விக்ரம் சாரோட பிளாட் எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு சப்போர்ட் பண்றாரா, யாருக்கு சப்போர்ட் பண்றாருன்னே தெரியாது. ஆனா படமே அப்படித்தான். மொத்தத்துல தான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு போராடுற ஒரு நடுத்தர மளிகை கடைக்காரனா வந்து நடிச்சிருப்பாரு. ரொம்ப அருமையான பர்ஃபார்மன்ஸ் விக்ரம் சாரு. எனக்கு இது வரைக்கும் பார்த்ததுலயே பழைய என் தலைவன் திரும்பி வந்துட்டாங்கிற மாதிரி இருக்குதுங்க. அதாவது தில் தூள் சாமி எல்லாம் பாத்துருப்பாங்க தலைவர். அப்படியே இந்த சிங்கம் போல பாட்டு அந்த போட்டுல எல்லாம் வருவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி கெத்தா ஒரு தூள் படத்துல வர மாதிரி சிங்கம் போல நடந்து வர்றான் செல்ல பேராண்டி, அந்த பாட்டுல வர அந்த பாச பாட்டு மாதிரி ஒரு சரியான ஒரு பாடி லாங்குவேஜ். அப்புறம் வந்து இந்த வேட்டி உதறி விடுறது, அப்புறம் இப்படி கை கட்டி பேசுறது. அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா சாரோட வந்து இது துண்ட மறைச்சு லைட்டிங் மட்டும் வைப்பாங்க ஒரு பேஸுக்கு மட்டும். அப்பெல்லாம் பாக்குறப்ப உண்மையாவே ரொம்ப சூப்பரா. அதாவது பழைய விக்ரம் சாரை நீங்க வந்து ஒரு ஃபேன் பாயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து எதிர்பார்த்து இது பண்ணுவீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து துப்பாக்கி ட்ரௌசர் மதுரை இதுல ட்ரௌசர் போட்டு அப்படி இதை எடுத்துட்டு போவாரு, கோழி பை மாதிரி எடுத்துட்டு போவார். பாத்தீங்கன்னா அதுக்குள்ள எதுவுமே இருக்காது. டக்குனு உள்ள எடுத்து போய் கன் எடுத்து போட்டு போய் எங்க
ஒரு ஆப்போசிட் கேங்ல இருக்கிற ஆளை போடுவாரு, விஜய் சாருக்கு கண்ணு வைப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா என்னன்னா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு போயிட்டு காரை ரொட்டேட் பண்ணி இப்படி நிப்பாட்டுறதாகட்டும், குண்டை தூக்கி இப்படி போடுறதாகட்டும், அவ்வளவு அழகான பர்ஃபார்மன்ஸ். தாயம் வந்து ஆக்டிங்னாலும் ஓகே, ஒரு மாசான பர்ஃபார்மர்னாலும் ஓகே, ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு கமர்ஷியலா கொடுக்கறதுனாலும் சரி, தலைவன் தான் எத்துங்க. அந்த மாதிரி ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸ். உண்மையான விக்ரம் சார் படத்தை தூக்கி நிப்பாட்டியிருக்காரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா விஜய் சார், அதாவது மத்த படத்துல வர மாதிரி கதை கத்த எல்லாம் இல்லாம இந்த படத்துல ரொம்ப ஷட்டிலாவே ஒரே அழுத்து தான், அப்படியே பயந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு அழுத்து, ரொம்ப அருமையான பர்ஃபார்மன்ஸ், நடிப்பு. எந்த இடத்துலயும் வந்து அதாவது அதுல என்ன கதைன்னா என்னன்னா, யாருக்கு இவர் அதாவது காளிக்கு சப்போர்ட் பண்றாரா, கண்ணனுக்கு ரவிக்கு சப்போர்ட் பண்றாருன்னு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நடிப்புங்க. மொத்தத்துல போலீஸோட புத்தி எப்படி இருக்கும், அதாவது அப்படி நம்ம எல்லா போலீஸையும் தப்பு சொல்ல, அந்த யார்கிட்டையும் வந்து பகச்சிக்காம இருக்குங்கிறதுக்காக ஒரு நடுத்தரமா போறான்னு பாப்பாரு. அதுல மூணாவது பாத்தீங்கன்னா வந்து சுராஜ் வெஞ்சரம் முடிச்சாரு. அவர் பேசுறப்ப மட்டும்தான் மலையாள பாணி தட்டுது, மற்றபடி பாக்குறப்ப ஒரு மதுரக்கார மாதிரி தான் தெரிகிறாரு. சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு, ரெட் படத்துல அஜித் அப்படி குங்குமம் போட்டு வச்சுட்டு அதே மாதிரி வச்சுட்டு ஒரு நட வித்தியாசமாகட்டும். அதே ஒரு கிளைமேக்ஸ் முந்தினது வந்து ஒரு தப்பிச்சு போறக்கு ஒரு இது வருங்க, அதாவது ஒரு ரூம்ல போலீஸ் அடைச்சு கஸ்டடியில வச்சிருப்பாங்க, அது வந்து தப்பிச்சு போறக்கு பார்ப்பாங்க. அப்பெல்லாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். வாடா வர காளி இந்தா இது கண்ணப்பொடி, அந்த மாதிரி அவர் பேசுற தோணியே ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரீதியா அழகா இருந்துச்சு. உண்மையா இந்த படத்துக்கு வந்து எனக்கு சுராஜ் வெஞ்சரமூடி சார் படது ரொம்பவே வந்து பிளஸ் தான் எனக்கு தோணுது. அப்புறம் பாத்தீங்கன்னா துஷாரா விஜயன் மத்த ஹீரோயின் மாதிரி இல்லாம இந்த படத்துல கிளைமேக்ஸ் போர்ஷன்ல கூட அவங்களுக்கு நல்ல ஒரு பிரில்லியன் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. தேவைக்கேற்ற நடிப்பு, அருமையான நடிப்பு. அதாவது வந்து அந்த காளியை போவேணான்னு சொல்லி தடுப்பேன், அவங்க போகாது காளி வேணாம் காளி போயிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நடிப்பெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வருங்காலத்துல வந்து சூப்பர் ஸ்டார் ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச துஷாரா விஜயனை தான் சொல்லலாம். அவங்க கண்டிப்பா சூப்பரான பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மேம். அப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்ச எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூவும் சரி, ரொம்ப ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸ்ல படத்தை கொண்டு போய் உச்சத்துல நிப்பாட்டி இருக்காங்க. ரெண்டாவது என்னன்னு சொல்லணும்னா படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் சாரு படத்தோட பிஜிஎம் எங்கேயும் கட்டு, அதாவது கசகசகசகெல்லாம் எங்கேயும் போடாம ஒரு சீனுங்க, கண்ணி வெடி சீனு, அதாவது கிளம்புன்னு சொல்லுவாங்க, அதை வந்து செட் பண்ணணும். அதாவது விஜய் சாரை போட்டு தள்ளுறதுக்காக செட் பண்ணணும். அந்த சீன்ல ஒரு மியூசிக் போட்டுருப்பாரு பாருங்க, பெருசாலாம் இருக்காது, சின்னதுதான். ஆனா நல்லா தியேட்டர் இப்படின்ட்டு கையை புழுங்கிடுச்சு. அந்த மாதிரி எனக்கே தோணிடுச்சு, என்னடா இது மனசு இப்படி போட்டு தள்ளுறாங்க, சீனும் அப்படி அழகா எடுத்திருக்காங்க ஃப்ரேமு. அப்புறம் மியூசிக்கு, நடிப்பு, போய் கண்ணி வெடிக்கிட்டு உழுக போவோம். அதுல விக்ரம் சாருக்கு சப்போர்ட்டா வர ஒரு வெங்கட் கேரக்டர் அதுல, அதெல்லாம் எனக்கு புல் அடிச்சிருச்சு. என்னடா இப்படி எல்லாம் எடுத்து வச்சிருக்கானு, எனக்கு பேய் படம் சப்போர்ட் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு ஆக்ஷன் படத்துல இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கானுங்களா எனக்கு தோண வச்சிருச்சு. உண்மையாலும் அவ்வளவு ஒரு பர்ஃபார்மன்ஸ், தேவைக்கு அதிகமான மியூசிக் உண்மையாலும் சொல்லலாம். இன்னொரு படத்தோட பிக்கஸ்ட் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா கேமராமேனுங்க. அதாவது மதுரையை வந்து அவ்வளவு அழகா, அதாவது தேவைக்கு அந்த லைட்டிங் சொல்லுவாங்கல்ல, லைட்டிங் எங்க வச்சா எப்படி எல்லாரும் பார்ப்பாங்க. அதாவது இது ஒரு நைட்டுக்குள்ளதான் நடக்கிற மூவி. இப்ப கைதி மாதிரி கைதி எல்லாம் ரெஃபரன்ஸ் ஆனாங்க, அது ஒரு கதை. இது நைட்டுக்குள்ளதான் நடக்கிறதுனால அதாவது அந்த மதுரை எப்படி சுத்தி காமிக்கணும், அதாவது திருவிழா நடக்கிற ஏரியால வந்து எப்படி இருக்கும், அதெல்லாம் விக்ரம் சார் பட்டாசு வெடிச்சிட்டே இருக்கு. இப்போ திருவிழாமே எப்படி இருக்கும், பட்டாசு வெடிச்சிருக்கும். நம்ம ஊர்ல எப்படின்னு தெரியல, மதுரை சைட்ல பாத்தீங்கன்னா பட்டாசு அதிகமா வச்சு கொண்டாடுவாங்க. அவருக்கு மூஞ்சிக்கு மேல பட்டாசோட இது பட்டு இருக்கும். அதுல கூட அழகா வந்து கேமரா ஒளிப்பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து வீட்டுக்குள்ள வந்து பட்டாசு புகை மூட்டம் வரும், அதையெல்லாம் கூட அழகா பிரேம்ல எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி அது இன்னொன்னு என்ன நான் இன்னொன்னு சொல்ல வரேங்க, இது வந்து கேமரா இது கிடையாது. ஒரு டக்குனு விக்ரம் சார் குழந்தை டக்குனு உள்ள போய் உழுக போகும், சாக்கு தட்டி விட்டு அதை கூட இப்படி டக்குன்னு பிடிப்பாரு. அதுல எல்லாம் கூட அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப பக்காவா நின்று பேசியிருக்கும். ஏன்னா அது பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து அது ஒரு பெரிய இதா தெரியாது, டக்குனு போய் இப்படியும் பிடிச்சி இப்படியும் தூக்கி காப்பாற்றுற மாதிரி. ஒரு மளிகை கடைக்காரனா வந்து அழகான பர்ஃபார்மன்ஸ், ஒரு 10 நிமிஷம் தான் மளிகை கடையில வேலை செய்யற மாதிரி காமிப்பாங்க. அதே 10 நிமிஷம் கூட இருக்காது, அவ்வளவு அழகான பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் வந்து படத்துல வந்து மொத்தமா சொல்ல போனோம்னா எஸ்.யு. அருண்குமார் சாரு சித்தாவோட ஒரு தெளிவான படம். சித்தாவை வந்து அதாவது என்ன சொல்லணும்னா அது ஒரு எமோஷனலா முடிச்சுட்டாங்க. ஆனா முடிவு கிடையாது, பார்ட் 1லதான் இதோட விஷயமே இருக்கு. ஒரு கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே, கிரிப்பிங்கான ஆக்ஷன் என்டர்டைனர், அந்த அளவுக்கு டீசென்டான ரைட்டிங், அவ்வளவு கொடுத்து ஒரு படத்தை ஒரு பக்காவா தூக்கி உயர்த்தி நிப்பாட்டி இருக்காரு. எந்த இடத்துலயும் உங்களுக்கு லேக், அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் வந்து அதாவது ப்ரீ கிளைமேக்ஸ் இது பிளாஷ்பேக் போர்ஷனுக்கு கொண்டு போகும். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இருக்கும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா பட்டம் ஃபுல்லா என்னடாக போகுது என்னடா நடக்க போகுது, எப்படா வெளியே சொல்லுவீங்க. ஆனா வில்லியன்ஸுக்கு காரணம் என்னன்னு மட்டும் படத்துல கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஆனா ஏதோ இருக்கு, அந்த ட்விஸ்ட் இது கட்டப்பா ஏன் பாகுபலியை குத்துனாரு, அதே மாதிரி ஒரு ட்விஸ்டோட தான் வச்சு படத்தை முடிச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீக்குள்ள தான் தெரிய வரும். பட்டம் முழுக்க எனக்கு போய் உட்கார்ந்து இந்த 3 மணி நேரம் போனதே தெரியல. அப்படியே எல்லாரும் ஆடியன்ஸ் தான் அந்த முக்கியமான சீன்ஸுக்கு கத்தனை தவிர்த்து படம் என்ன ஆக போகுது அதே பாணியில தான் எல்லாத்தையும் உட்கார வச்சிருந்தாங்க. உண்மையாலும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும்.
எங்க உட்டல் டீம் சிட்டி சார்பா வாழ்த்துக்கள்.